முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கிச்சனில் சூப்பரான புளி சாதம் செய்ய போகிறோம். இது குக்கர்லேயே நம்ம செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 4 ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் புளி சாதத்துக்கு, புளி குழம்புக்கெல்லாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் நான் வெந்தயம் சேர்க்குறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. இது நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு 4 பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 3 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலை 3ஐயும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். நான் பச்சை நிலக்கடலை இருக்குல்ல, அது நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். காஞ்சதும் சேர்த்துக்கலாம், பச்சையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சேர்த்துட்டா. அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஒரு 4 முந்திரி அதுவும் இதில் போட்டுக்கலாம். ஆப்ஷன் வேணும்னா போட்டுங்க, ஆனால் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து வணக்கலாம். இப்போ நான் ஒரு எலுமிச்சை லெவல் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் புளி. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கரைச்சி நல்லா வடித்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்குது. தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் இப்போ 2 டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நம்ம எப்போ நார்மல் சாதத்துக்கெல்லாம் ரைஸுக்கு தண்ணி வைப்போம்ல, அரிசிக்கு அந்த அளவே நம்ம தண்ணி வச்சு, எப்போ நம்ம சாதம் பருப்பு சாதம் இந்த மாதிரி வைக்கிறவே தண்ணி வச்சு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதிக்குது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலாம். எப்பவுமே கொதிச்ச பிறகு தான் நம்ம விசில் குக்கர் வைக்கணும் மூடி போட்டு. இப்போ சீக்கிரமாகவே விசில் வரும். ஒரு 3 விசில் வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் புளி சாதம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக நம்ம தனியாக வச்சு கிளறத விட இந்த மாதிரி சாப்பிட்டா, சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.